இளையராஜா இப்படி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணோம், நாங்கள் எதிர்பார்க்கல. அவர் எங்கள் உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய ஈழத்தமிழில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. ஈழத்து சினிமாலாம் இந்திய சினிமாவோட போட்டி போட முடியாது, உங்களுக்கு படம் எடுக்க தெரியாது. இந்த மனுஷன் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். வணக்கம் அன்பு உறவுகளே. நீண்ட வருஷம் என்று சொல்லலாம், நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சொல்லலாம், ஒரு திரைப்படத்தோட ரிவ்யூவோட நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். எப்போவுமே வந்து நான் வந்து ரிவ்யூ சொல்கிறது எங்களோட கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நான் செய்கிறது. அந்த வகையில் எங்களோட தம்பிகள், என்னுடைய அண்ணன்மார்கள் இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியாகவும் இந்திய இலங்கை கலைஞர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட அந்தோனி திரைப்படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். மலையோசையோடு குயிலோச சேர படத்தோட ஒன்லைன். இந்த படம் வந்து ஒரு கடலோர வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய படங்களாக இருக்குது. இந்தியாவில் நிறைய படங்கள் வந்து சீனாமுசாமியோட நேர்பறவை போன்ற நிறைய படங்கள் வந்துருக்கு. ஆனால் என்னோட வாழ்க்கை படங்கள் வந்து இந்த யுத்த காலத்துக்குள்ளே வந்த படங்கள் அது பெரிய அளவு உலகத்தில் பேசப்படலை. ஆனால் இந்த படம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஆஃப்டர் த யுத்தம், இந்த யுத்தத்துக்கு பிறகு வந்து இந்த மீனவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் வாழ்க்கை வந்து எப்படி வாழ்றான், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை எப்படி சொல்லக்கூடியதான் இந்த அந்தோனி படத்தோட கதை. இதை பற்றி மேலும் கதைகளை நான் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்னதான் கட்டாரில இருந்துட்டு வந்தாலும் தொழில மறக்கல இப்பயும் அதே. இந்த படத்துக்கு வந்து உயிரூட்டம் கொடுத்துருக்காங்க வந்து நிழல் ரவி, அருள்தாஸ் போன்ற இந்திய கலைஞர்களும். இவர்களோடு சேர்ந்து எங்களோட கயல் வின்சன் அண்ணா, இனிமேல் வந்து கயல் வின்சன் அண்ணான்னு சொல்ல முடியாது, அந்தோனி வின்சன் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுதர்சன் நடிச்சிருக்காரு, டிஜே பானு இந்தியன் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசனான்ற ஒரு சின்ன குழந்தை, குட்டி குழந்தை அருமையாக அற்புதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டவன் கட்டளை படத்தோட அரவிந்த் என்ற ஒரு நடிகர் வந்து எங்களுக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவருக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கார். இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே வந்து மக்களை வந்து கன்வின்சிங் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருக்குது. நாங்கள் ஒரு தலை படத்தைத்தான் நிறுத்தலாம், பாஞ்சு வேறு அலைய நிறுத்தலாது. இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸை பற்றி முதல்ல பார்க்கணும். இந்த படத்துக்கு பெரிய பேக் போன் சினிமோட்டோகிராஃபி ரிஷி செல்வம் வந்து பண்ணியிருக்கார். ரிஷி செல்வம் வந்து நிறைய படப்புகள் இலங்கையில் பண்ணியிருக்கார். ஒரு முதன்மையான ஒரு ஒளிப்பதிவாளர்கள் அவரும் ஒருத்தர். அதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து சுரேஷ் பிரசாத் வந்து பண்ணியிருக்கார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தா படத்தோட எடிக்டர். அது இல்லாமல் வெரி ஃபேமஸ் இந்தியன் ஃபிலிம் எடிக்டர் சேகர் பிரசாத்தோட அசிஸ்டண்ட் வேறு. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இளையராஜா சாரோட மியூசிக்காக இருக்கட்டும். அண்ட் இந்த படத்துக்கூட கலையை ஒர்க் பண்ணியிருக்கக்கூடியது, டைரக்ஷன் பண்ணது கலை மோகன். அவரும் ஒரு சின்ன கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காரு. நீ அம்மா அம்மா என்று கடல்லே கடந்து அந்த கடலம்மா தான் அவளை உனக்கு தந்திருக்க. இந்த படத்துக்காக வேலை செஞ்சு கொடுத்த நிழல் ரவி அவர்கள் நான் உண்மையில பாராட்டணும். அவரோட வாய்ஸ் ஓவரில் படம் தொடங்கி அவரோட வாய்ஸ் ஓவர்லேயே படம் முடியுது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். அவர் இந்த படத்தில் ஒரு சிறிய கேரக்டராக இருந்தாலும் சரி, அவரோட வாய்ஸ் ஓவருமே எங்களுக்கு ஒரு பெரிய பலமூட்டப்பட்டிருக்கு. செஞ்ச பழைய திரும்ப செஞ்சேன்டா, வாழ்க்கையில் கடலில் இறங்குறத நினச்சே பார்க்க மாட்டேன். ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து இளையராஜா. ஆனால் இளையராஜா இப்படி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணோம், நாங்கள் எதிர்பார்க்கல. அவர் எங்கள் உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய ஈழத்தமிழில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. இவர் இப்படி செய்வார் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா எங்களோட படைப்புக்கு அவர் இசையமைப்பார் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் அது இல்லாமல் இந்த படைப்புக்கு ஒரு பெரிய உயிரூட்டமே அவருடைய இசை தான். அதுக்கும் அவரோட அந்த கடலோர காற்று என்ற அந்த பாடல் வரிகள், வரக்கூடிய பாடல் வரிகளும் சரி, எங்களை வந்து அப்படி உருக்கிருச்சு, எங்களை எல்லாரையும் கண்கலங்க வைக்குது. நாங்கள் என்ன சொன்னோம்னா, இளையராஜா ஏன் எங்களை ஏமாத்திட்டான்னு சொன்னது காரணம் வந்து அவருடைய குரலில் உங்களுக்கு ஒரு பாட்டு இல்லை. எங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அவருடைய குரலில் அந்த கடைசி பாடல் வந்து இருந்துச்சுன்னா, எண்ணம் நாங்கள் உருகிருப்போம், எண்ணம் அழுதிருப்போம், எண்ணமும் அந்த அழுகை எங்களுக்குள்ளே தேங்கி இருக்கும்ன்றதுதான் என்னுடைய ஒரு பேராசை. இளையராஜா அந்த இடத்துல அவரோட குரல் வந்திருந்தா எல்லாருக்கும் வந்து ஒரு பேராசை தான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேராசை. எங்களோட வாழ்வியில் சொல்லக்கூடிய படத்தில் வந்து அவருடைய குரல் இல்லைன்ற ஒரு பெரிய வருத்தம். எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு குயில் வாழும் கூடு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஈழத்து சினிமாலாம் இந்திய சினிமாவோட போட்டி போட முடியாது, இவங்கெல்லாம் உருப்பட மாட்டாங்க, இவங்களுக்கு படம் எடுக்க தெரியாது இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை காட்டணும்.
எங்களோட படிகள் இன்னும் சூப்பராக இந்திய திரைப்படத்துக்கு நிகரான எல்லா டெக்னீஷியன் ஒர்க்கும் வச்சு பண்ணியிருக்காங்க. ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு சிறப்பாக இருக்குன்னா, யூஸ்வலாக ஸ்ரீலங்கா எடுக்கக்கூடிய படங்களை வந்து ஒரு கிம்பலில் வச்சுக்கிட்டு அங்கிட்டு 2 போர்ஷனில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்டிங் இருக்காது, ஒரு ஃப்ரேம் லென்சிங் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. ஒரு இந்தியன் திரைப்படத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதை யூஸ் பண்ணி சில பொருட்கள் இங்கே கிடைக்காதபடி சில பொருட்கள் யூஸ் பண்ணப்படல. அதில் வந்து அழகாக சொல்கிறோம், அந்த நிழல் ரவி வந்து பீச் ஒரு மணி நிற்கும், பேக்ரவுண்டில் வந்து சர்ச்சை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவரை ஃபோக்கஸ் பண்ணுற ஷிஃப்டிங் ஷாட்டாக இருக்கட்டும். நிறைய அந்த ஹீரோயினோட இன்ட்ரொடக்ஷனில் வந்து அவரோட காலை வந்து பைக் மினரில் காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள காட்டுறதா இருக்கட்டும். அண்ட் வந்து அந்த ஹீரோவும் அசோக் வந்து தன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அந்த சேர்ச்சுக்குள்ளே நடக்கக்கூடிய சீனில் வந்து அவர் வர்றாருன்றதை காட்டணும், பட் இவங்க செய்கிற ரியாக்ஷன் காட்டணும். அழகாக அந்த ஒரு மிரரில் வச்சு ஒரு கம்பெனி ஷாட்டை பண்ண விஷயமா இருக்கட்டும். அந்த கிளைமேக்ஸோட லைட்டிங்ஸ், கிளைமேக்ஸில் பண்ணக்கூடிய சினிமாட்டோகிராஃபி உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ராண்டி சார் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார், கடலில் ஷூட் பண்ணுற போர்ஷன் என்னால் வந்து கடலில் ஷூட் பண்ண முடியாது, செட்டு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். ஆனால் எங்கள்தான் செட்டு போடுற அளவுக்கு வசதி இல்லை. ஆனாலும் எங்கள் பிள்ளைகள் வந்து அந்த கடலில் போய் உயிரை பணைய வச்சு தான் இந்த படங்கள் எடுத்திருக்காங்கன்றது இது ஒரு சிறந்த ஒரு ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு இயற்கையான ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. ஒரு மீனவர் குடிசை வீடாக இருக்கட்டும், அந்த வள்ளங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சர்ச்சு எல்லாமே வந்து ஒரு அழகான விஷயங்கள். புது வலையிலையோ பெரிய போட்லையோ இல்லடா மீன். அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்களோட திறமை எப்படி சொல்லணும். வின்சன்னா படத்தில் வாழ்ந்துருக்கேன். அது இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வருது, அதை ரிவீல் பண்ண விரும்பலை. அந்த சீனை வந்து மற்ற நடிகர்னா எழுத்த படத்துக்கு இந்த சீனை நான் நடிக்க மாட்டேன் போடான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் இந்த கதைக்கும் அந்த கதை மேலோட நம்பிக்கையில அப்படி ஒரு காட்சியை நடிச்சிருக்காரு. அதுக்கு உண்மையை பாராட்டணும். அண்ட் அந்த சின்ன குழந்தை அழகா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள், அந்த சைக்கிள் ஏற்றிட்டு போகும்போது அவரோட ரியாக்ஷன், அந்த வள்ளத்தில் கொண்டு கதைக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதில் வந்து ஒரு நிறைவில்லாத விஷயம் வந்து டிஜே பானு வந்து அவங்க வந்து என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரு சில இடங்களில் எனக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலைன்றது தோணுச்சு. அது மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோ பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமும் புலியும் கருத்திக்கிற மாதிரி தானே ஒரு இன்ட்ரோ பிளாக் கொடுத்துருவாங்க. பட் செகண்ட் ஆஃப் நாங்கள் எதிர்பார்க்காத விட வேறு மாதிரி. இந்த புலி வந்து சிங்கத்தை அடிக்குமா, சிங்கம் புலி அடிக்குமா, ஆனால் ஆப்போசிட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதோட கொண்டு போன விஷயம், சுதர்சனும் வின்சனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் உண்மையிலேயே வந்து எக்ஸலண்ட் ரைட்டிங். நாங்கள் எதிர்பார்க்காத திருப்பு முனைகள்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. இப்படித்தான் படம் போகும்னு எதிர்பார்க்க ஒவ்வொரு இடத்துலையும் நீ எதிர்பார்த்தது இல்லை நான் ஒன்று தரேன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த கேரக்டரேஷன் டிசைனாக இருக்கட்டும். இப்போ வின்சென்ட் வந்து நடந்து வரும்போதும் அந்த வயசானத்தில் நடந்து வரும் வின்சென்ட் நடந்து வரும்போது அது வந்து அவர் கொஞ்சம் தட்டி நடந்து வர்றதா இருக்கட்டும், அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி யங் பீரியடில் வந்து அழகான விஷுவலைசேஷன், அதுக்கான ஒரு லுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா அந்த ட்ரெஸ்ஸில் கூட அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த பானு வந்து குழந்தைய வந்து தூக்கி சைக்கிளில் உட்கார வைக்கும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு சராசரி பெண் எப்படி இருப்பாங்கன்ற அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் ஒரு நைட்டியை போட்டு நைட்டியில் வந்து 2 பின்னை குத்தப்பட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் இந்த பர்சன், இந்த மனுஷன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்குறேன், இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்குறேன். எஸ், ரமணன் அண்ணா வந்து எனக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலாக அஃபிஷியலாக தெரியும். அவர் வந்து ஒரு நிறைய படைப்புகள், இந்தியன் திரைப்பட படைப்புகளையும் பணியாற்றிய ஒரு நல்ல கலைஞர், நாடக நடிகர்ன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக இவ்வளோ பெரிய ரிஸ்க், எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் வந்து இந்த ஸ்ரீலங்காலே ஹையஸ்ட் பட்ஜெட் ப்ரொடக்ஷன் படம் வந்து இந்த படம் தான். சிங்கள படம் கூட ஒரு 2C 3Cயோடு நிறுத்திக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் செலவு பண்ணது உண்மையிலேயே ஒரு போல்ட் டெசிஷன். சொல்லப்போனால் இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் பண்ணால் இல்லைப்பா நாங்கள் ஒரு 2 கோடி 3 கோடியில் முடியுங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் லைட்லேருந்து கிரைனு, ட்ராக் அண்ட் ட்ராலியாக இருக்கட்டும், கேமரா, இந்த படத்தோட கேமரா பெரிய படம் வந்து ஏர் எலக்ஸா கேமரா வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. யூஸ்வலாக இந்த படம் எங்களோட படங்கள் எடுக்க போகும்போது ஒன்று சோனி FX3 போவாங்க, இல்லாட்டி சோனி மார்க் 4 இப்படியான ஒரு கேமராவோடையே முடிச்சிருவாங்க. ஆனால் ஏர் எலக்ஸா யூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதோட லென்சிங் இருக்கட்டும், கேமராவோட ரெண்டில் பெரிய ஹியூஜ் பட்ஜெட், அதுக்கான லைட்ஸ் எல்லாமே பெரிய பட்ஜெட், இது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்க காரணம்
வித்தவுட் காம்ப்ரமைசிங் அவங்க பண்ணப்பட்ட விஷயங்கள். இதில் வந்து கேஸ்ட் அந்த ஒத்துக்கிறது, அந்த சித்தப்பா கேரக்டராக இருக்கக்கூடிய அரவிந்தனாக இருக்கட்டும், அருள்தாஸாக இருக்கட்டும், நிழல் ரவி சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்துருக்கு. எல்லாமே வந்து தேவையான கேரக்டர்ஸ், எங்கேயுமே அன்வான்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்ததாக இல்லை. ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அந்த அண்ணன் கேரக்டர் 2 பேருமே ஒரு செகண்ட் ஆஃப் முடிஞ்சு ஒரு வில்லங்க வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அப்படியே சடனாக ஆஃப் பண்ணது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் பட் வந்து இந்த கதையை வந்து அந்தோனியை ட்ராவல் பண்ணி போகிறபடி அந்த கேரக்டர்ஸ் வந்து வேண்டாம்னு சொல்லி சுருக்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கிற சில பொசிஷனை சுருக்கி இந்த கேரக்டரை கொஞ்சம் கூட காட்டி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு மைனஸாக நான் ஃபீல் பண்ண விஷயம். அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. படத்தோட டைரெக்ஷனை பற்றி நான் வந்து ஷூட் பண்ணுற அவசரத்தில் அதை வந்து சொல்ல மறந்துட்டோம். ஸோ அதனால் ஒரு செல்ஃபி வீடியோவை எடுத்திருக்கேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து சுகிதரன் மற்றும் ஜெனோசன் வந்து இணைந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சினிமாவில் பல இரட்டை இயக்குநர்கள் வந்து பல சாதனை படித்தாங்க. அந்த மாதிரி வெங்கடாபடியும் இரட்டை இயக்குநரை வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. ஜெனோசன் வந்து இந்தியாவில் நிறைய படங்கள் வந்து உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி சுகிதரனுக்கும் நிறைய முன் அனுபவங்கள் இருக்குது. அவருடைய முந்தைய படைப்புகளோட வசனங்கள்லாம் பார்த்து நான் உண்மையிலே மெய் சிறந்திருக்கேன். நான் கூட யோசிக்கிறேன், நான் என்னுடைய படைப்புகள் பண்ணும்போது வசனத்துக்கு வந்து நான் எழுதக்கூடாது, சுகிதரனை தான் எழுத வைக்கணும்ன்ற அளவுக்கு எனக்கு அவருடைய வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய வசனங்கள் இந்த படத்துலையும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குது. எங்களோட கலைஞர்கள் வந்து இவங்க நிச்சயம்தான் இந்தியன் திரைப்படங்களில் போய் வேலை செஞ்சதுனால இந்தியன் சினிமா ஹீரோஸ்கிட்ட கதை சொல்லியிருக்கலாம், அவங்கள வச்சு படம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்திருக்கலாம். இல்லை, நாங்கள் எங்களோட சொந்த படைப்பு வந்து முதல் படைப்பு எங்களோட தாயகத்தை பேஸ் பண்ணி இருக்கணும்னு அவங்க நினைச்ச விஷயம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். குடும்பத்தில் நான் 30 வருடத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைகளையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த பல ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. புலம்பெயர்ந்து பல பேர் தங்களோட அப்பா அப்பாவோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக போட்டு காட்டுங்க. உங்களோட அடுத்த தலைமுறைக்கு எங்களோட வாழ்வியை வந்து சொல்லுங்கள். நாளைய தலைமுறை வந்து கலைத்துறையில் நிமிர்ந்து நிற்க நாங்கள் எல்லாம் தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி.